நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹயாத்தோடு இருக்கிற போதே தன்னுடைய குழந்தைகளில் 3 பேரை பறிகொடுத்து விடுகிறாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதாக சொன்னார்கள். அங்கிருந்த ஹஜரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 2 குழந்தைகளை பறிகொடுத்திருக்கிறேன், எனக்கு அது கிடையாதா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 குழந்தைகளை பறிகொடுத்தவர்களும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். அங்கிருந்த இன்னொரு சகாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் 1 குழந்தையை பறிகொடுத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீயும் தான் என்பதாக சொன்னார்கள். ஆக தான் ஹயாத்தோடு இருக்கிற போதே தன்னுடைய குழந்தைகளை பறிகொடுத்தவர்கள் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள். இது அவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய சிரமத்திற்கு இறைவன் தரக்கூடிய பரிசு. இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பருவமடையாத தன்னுடைய 2 குழந்தைகளை பறிகொடுக்கிறாரோ அந்த 2 குழந்தைகளும் இவரை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்காமல் இருப்பதில்லை என்பதாக சொன்னார்கள். அப்போது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 1 குழந்தையை பறிகொடுத்தவருக்கு இந்த சுப செய்தி இல்லையா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை பறிகொடுத்திருந்தாலும் சரி அந்த குழந்தை அவரை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்காமல் இருப்பதில்லை என்பதாக சொன்னார்கள். யாரையுமே பறிகொடுக்கவில்லை என்று சொன்னால் என்பதாக கேட்டார்கள். எந்த குழந்தையும் மரணிக்கவில்லை என்று சொன்னால் என்பதாக கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கான முன் தயாரிப்பாக நானே இருக்கிறேன். என்னுடைய சமூகம் என்னை இழந்ததை விட கடுமையான துக்கத்தை சந்திப்பதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் யாரையாச்சும் நம்ம பறிகொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைச்சுக்கணும், அவர்களையே நாம் பறிகொடுத்து நிற்கிறோம். எனவே இவர்களை பறிகொடுப்பது என்பது நபி அவர்களை இழந்ததை விட கூடுதல் சிரமத்தை நமக்கு தரப்போவதில்லை என்று நாம் ஆறுதல் அடைய வேண்டும். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரத் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஃபரத் என்று சொன்னால் முன் தயாரிப்பு. முன்னரே அந்த குழந்தைகள் சுவர்க்கத்திற்குள் சென்று தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஃபரத் என்று சொன்னால் முன் தயாரிப்பு. எனவே தான் குழந்தைகளினுடைய ஜனாசா தொழுகையில் ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஸலஃபன் வ ஃபரதன் வ துஹ்ரன். குழந்தைகளினுடைய ஜனாசா தொழுகையில் இந்த துஆவை நாம் ஓத வேண்டும், அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஸலஃபன் வ ஃபரதன். யா அல்லாஹ், இந்த குழந்தையை இந்த பெற்றோர்களுக்கான முன் தயாரிப்பாக ஆக்கு.